ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா மட்டன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நாம் ஊற வைக்கணும். அப்போ தான் புலாவ் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 50 ml அளவு நான் சேர்க்குறேன். இந்தளவு நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 3 பெரிய வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, நார்மலான காரத்தில் இருக்கும். நாம் இதில் மசாலாஸ்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாயோட காரம் தான் இதில் இருக்கும். காரம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதக்குனதுக்கப்புறமா இப்போது நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் நெய் சேர்த்து பண்ணுறதுனால இந்த மட்டன் இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா மட்டனில் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மட்டன் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த புலாவுக்கு இந்த புதினா இலை ரொம்ப முக்கியம். இதை சேர்க்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த புலாவில் நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா இலை நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மட்டனில் மசாலா நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வதக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும். நான் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நாம் மட்டனை வதக்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மட்டன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு புலாவ் வேகும்போது கரெக்டாக இருக்கும். நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு மட்டனு. இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாம் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம். 2 கப் அரிசியை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மட்டனில் அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகும்போது இன்னும் சுவை சூப்பராக இருக்கும். இப்போது இது கூடவே 2 கப் அரிசிக்கு நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். ஃபைனலாக கொஞ்சம் புதினா, அது கூடவே கொத்தமல்லி, ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாறு சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் எடுத்தால் போதும். நம்ம ஏற்கனவே தயிர் வேறு சேர்த்துருக்கோம். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கிண்டி விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போது
ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வரைய விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான மட்டன் புலாவ் கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த புலாவ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.